எடுத்து தான் இருக்கிறேன். நான் ஒரு ஸ்லோமோ ஷாட் எடுக்கணுமா, உயிரை வாங்குது. அது பேக் எப்படி மாட்டின்னு வருது பார்த்து. இது ஸ்லோமோ ஷாட் ஆடாது சேமியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வர்க்கலா ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. பிளாட்ஃபார்மில் 2 இறக்கி விட்டு இந்த பக்கம் வந்தோம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ட்ரிப். அந்த 3 நாள் ட்ரிப்பில் என்னென்னலாம் பார்க்க போகிறீங்க அண்ட் இதில் என்னெல்லாம் கவர் ஆகிருக்கு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் மூலிமா நம்ம வந்திருக்கோம். நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வர்க்கலா ட்ரிப் பிளானர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நம்மளுக்கு வந்து இந்த பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட எக்ஸ்பீரியன்ஸ், இது எங்கெங்கெல்லாம் கவர் பண்ணுது, என்னெல்லாம் கவர் பண்ணுது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் பேர் ஃபைசல். இவர் தான் நம்ம டிரைவர். இன்னைக்கு ஏறுங்கடா டே, அதை மடிங்கடா, அடிச்சு உள்ளே போகடா. வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான். மற்ற ரெஸ்டாரண்ட்டில் நான்வெஜ்லாம் கூட்டு போகிறீங்களா? வேறு நான்வெஜ் கூட்டு போங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? வெஜிடேரியன் ஹோட்டலில் காட்டினாரு பசங்க 3 நாளுமே வந்து கண்ணே காட்டுறதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு அழகான ஒரு ஹோட்டலில் காமிச்சாங்க. ஸோ எல்லாருமே இப்போ இங்கே தான் சாப்பிட போகிறோம். லெட்ஸ் கோ ப்ரோ. வாங்க வண்டி வருது பார்த்து. சாப்பிட வந்திருக்கோம். இது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கைரளி ரெஸ்டாரண்ட். இது வந்து பிளேன் ஒன்று தரீங்க. பீஃப் இங்கே இருக்கட்டும். இது 2 பீஃப் பாய். ஒன்று வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா ஓடும். கைஸ், ஹோட்டல் பேர் வந்து கோரல் வியூ. அந்த ஃபர்ஸ்ட் ஹோட்டல் இது கோரல் வியூ பண்ணிருக்கோம். கோரல் கோவ். ஃப்ரெண்ட்ஸ் அதான் ரூம்ல போறோம் நாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரெடியா? You can be either. சூப்பரா இருக்கும். இது நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் ரூமுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, ஃப்ரெஷ் ஆகியாச்சு. அண்ட் ஆல்ரெடி வந்து நம்ம லேட்டு. ஸோ எங்கே இருக்கோம் ஏது இருக்கோம் அப்டேட் பண்ணுறதுக்கு கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆட வச்சு கூட்டு வந்துட்டானுங்க. இன்றைக்கோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எலிஃபண்ட் பார்க், கயாக்கிங், சன்செட், காப்பில் பீச். பட் இது 4 இன்றைக்கி ஃபுல்லாக எதை கவர் பண்ண முடியுமோன்னு தெரில. பட் போயிட்டு மேக்ஸிமம் இது எல்லாத்தையும் கவர் பண்ண பார்க்குறோம். முடிஞ்சது நானும் எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அகைன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க நம்மளோட வர்க்கலா ட்ரிப் பிளானர்ஸ் த்ரூ அவுட் த ஜேர்னி. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா எலிஃபண்ட் பார்க் போகிறோம். சரியா? இங்கேருந்து 25 மினிட்ஸ் அது. அங்கே முடிச்சுட்டு பார்த்துட்டு வேணும்னா அங்கே வந்து நீங்கள் சஃபாரி போடுறது இருந்தால் 500 ஆகும். அது வேணான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் என்ட்ரி மட்டும். சஃபாரியா? என்ட்ரி இல்லைடா, என்ட்ரி வந்து அவங்களே அவங்க சைட்லேருந்து பார்த்து. எலிஃபண்ட்
எலிஃபென்ட் சரியா, அது வந்து பார்த்து நம்ம ஃபீட் கூட பண்ணிக்கலாம் உள்ள போயிட்டு. இது ஒன்று. ரெண்டாவது அங்கே முடிச்சுட்டு men will be men அப்படின்னு ஒரு தீம் போட்டுடலாம் இங்க. இல்லை மச்சான் இரு அடுத்து சொல்லிடுறேன். அங்கே முடிச்சுட்டு நேராக வந்து அந்த கயாக்கிங் சொன்னல, கயாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ், அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் முடிச்சுட்டு அங்கேயே வந்து சன்செட் பார்த்துட்டு அங்கே வந்து கிளம்பிடலாம். இதான் பிளான் இன்னைக்கு. ஓகே, டே 1 பிளான். காப்பில் பீச் இன்னைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு தான். காரை பார்க்கிங்கில் போட்டுட்டு we are in elephant park. நம்ம காசா? இல்லை அவங்க தான். இது வந்து அவங்க இதில் இன்க்ளூட் ஆகிடும். உள்ள சஃபாரி பண்ணுவாங்க மட்டும் நம்ம இது கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ட்ரி டிக்கெட்டில் இவங்களே பார்த்துப்பாங்க. இது பேர் எனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. அனந்தவல்லம் காவேரி எலிஃபண்ட் பார்க், அதான் இதோட பேர் சொல்கிறாங்க. இதுதான் என்ட்ரி. இப்படி தான் போகணும். சரி ப்ரோ. நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்ப நாங்காலி. பால்கனி காத்துல வாசந்தான் கூடுதோ, மோகனு லைஃப்ல நைட்டிங்கேல் பாடுது. கனவிலும் நினைக்கல வாழ்க்கைத்தான் மாறுதோ, கைப்பிடி. பாம்பு பிடிச்ச பாம்பு ஃபீல் எப்படி மச்சான் இருந்துச்சு? ஐயோ பயமாச்சராப்பா. தம்மா சேர்த்து இப்ப நாங்காலி. அப்படியே வந்து அந்த அக்வாரியம் தாண்டி வந்தீங்கன்னா இங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்கும். இங்கே ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. ஸோ அப்படியே தாண்டி இங்கே வந்தீங்கன்னா ஒரு ப்ளே ஏரியா மாதிரி நல்லா இருக்குது பார்க்க. கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்க டைமில் வந்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் அவ்வளோ வந்து இது பண்ணுற மாதிரி அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இல்லை அந்த வெயில். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அந்த எலிஃபென்ட்ஸ் போய் பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். தேர் யூ கோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 மேல் 1 ஃபீமேல் எலிஃபென்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன சொன்னேன் முடிய முள்ளு மாதிரி. ஹவு பிக் ஆர் யூ? வணக்கம் ப்ரோ. வணக்கம் சொல்கிறாப்ல. வணக்கம் ப்ரோ. அவர் யாரு? ஃபீமேல் நினைக்கிறேன். கூப்பிட்டு பாரு. 2 மேல் 1 ஃபீமேல் சொன்னாங்க. இந்த எலிஃபண்ட் பார்க் முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு பேர்ட் சாங்சுரி மாதிரி ஒன்று இருக்குது. லைக் எல்லா பேர்ட்ஸு, டக்கு, கூஸு, ஸ்வான், இது எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. பார்க்கலாம். ஒயிட் சில்கி பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. விஜய் சேதுபதி உங்கள் மொட்டை போகிறத பற்றி தான் சொல்லிக்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மச்சான் செம்மையாக ஒன்று வச்சுருக்கீங்க மச்சான். மேசி ஹாய் மெஸ்ஸி ப்ரோ, ஹவ் ஆர் யூ? இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு தெரில. மெஸ்ஸி ப்ரோ. ஸோ அவ்வளோதான், எலிஃபண்ட் பார்க்கை பார்த்து முடிச்சாச்சு. அண்டு அடுத்த அஜெண்டா பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கயாக்கிங் போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சிம்பிள் நீட்டான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லுவேன் இதை நான் அழகாக. பட் வெயிலில் வராதிங்க, நாங்கள் வந்த மாதிரி வெயிலில் வராதிங்க. அவ்வளோ ஒன்றும் கொடூரமாலாம் வந்து இது இல்லை. பட் யூ கேன் கம். ஒரு 4 o'clock மேலே வந்தீங்கன்னா மேபி ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்பாட்டாக இருக்கும். அழகாக பேர்ட்ஸ்லாம் பார்த்து ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஐ திங்க் இது ஒரு நல்ல ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன் நான். அண்டு அடுத்து இவனுங்க ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டுருக்கானுங்க. ஒருத்தர் எடுத்து எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இங்கே முடிச்சுட்டு நேராக இப்போ வந்து கயாக்கிங் போகிற மாதிரி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கயாக்கிங் பண்ண வந்திருக்கோம். அண்டு இதோட லொக்கேஷன் நான் வந்து டீட்டெயிலாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன்.
அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 7.5 கிலோமீட்டர்ஸ்க்கு 1000 rupees சொல்கிறாங்க. அண்டு நம்ம அகெயின் வர்க்கலா ட்ரிப் பிளானர்ஸ் மூலிமா வரனால வி ஹவ் காட் சம் டிஸ்கவுண்ட். ஒரு 200 மாதிரி மைனஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா அந்த 1000 தான் சொல்லுவாங்களாம். ஸோ இப்போ எப்படி இருக்க போகுதுன்னா நம்மளுக்கு சின்ன ட்ரைனிங் மாதிரி கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே வந்து போட்டில் எடுப்பாங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் 8 பேர் போக போகிறோம். அந்த ஃபீல் எப்படி இருக்குது, மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஷூவில் போக போகிறோம், அதெல்லாம் எப்படி இருக்குன்றது எல்லாமே நான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எனக்குமே எக்ஸைட்டடாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். நம்ம பாட்டில் எடுத்து வைக்க போகிறேன். எல்லாம் தயாரா? ஏர் டைட் பண்ணதுக்கப்புறம் 1 2 3 இப்படி எடுத்துட்டு பாருங்க, இப்படி எடுத்து கிளிப் போடணும். இல்லைன்னா தண்ணி உள்ளே வருது. பண்ணும். இன்னொரு ஸ்விம்மிங் ஏரியா இருக்குது. அங்கே நீங்கள் நீச்சல் தெரியும் ப்ராப்ளம் கிடையாது. கம்மியாக We are in the boat. வழி எங்கன்னு கடைசி வரையும் சொல்லவே இல்லை. எப்படி போடுறதே தெரியாமல் உட்காந்து முடிச்சுட்டு இருக்கோம். ப்ரோ எப்படி போனோம் ப்ரோ? கடலை நரை வந்த பிறகே புரியுது உலகை. நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. வாழாய வாழ்வை வாழவே கயாக்கிங் முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டின்னர் அண்ட் சுற்றி பார்க்கலான்னு ஒரு இடத்துக்கு வந்த இடம் தான் வர்க்கலாவோட கிளிஃப். ஸோ நைட் டைமில் இங்கே வந்து இது ஷாப்பிங்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது என்னென்ன அப்படின்றத எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்டு எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதையும் பார்ப்போம். ஆச்சுன்னா பசங்க வந்து சவர்மா கேட்டாங்க. 2-3 கடை போய் பார்த்தோம், அந்த கடையில் இல்லை. என் தலைவர் காம்பு சவர்மா வாங்கி கொடுத்து தான் வந்து தூக்கவே போட்டு இன்றைக்கி சவர்மா கடைக்கு கொண்டு வந்து டாப்பில் சவர்மாவும் இருக்குதுங்க. கறி அது குதிரை மட்டும் பார்ப்போம். கேரளா வர்க்கலா வந்துட்டு ஒரு நல்ல சவர்மா சாப்பிட்றீங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணால் வேறு லெவலில் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி சஜஸ்டட் பை அவர் டிரைவர் மிஸ்டர் பாசிட். இப்போ வந்து அக்வாரியம் வந்திருக்கும். என்ன ஒரு கத்துறோம், அக்வாரியம் வந்திருக்கும். இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரிப்லேயே வந்து கவர் ஆகிடும் சொல்கிறாங்க. பட் தனியாக வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 30 rupees என்ட்ரி ஃபீஸ். ஸோ உள்ளே எப்படி இருக்குது என்னன்னு இருக்குங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். சவுத் சைடு கிளிப் பாரு. அந்த சைடு தான் நம்ம
எங்கே போகிறோன்னா காப்பில் பீச் போகிறோம். காப்பில் பீச் போயிட்டு ஆக்சுவலி நாங்கள் மதியம் லஞ்சு சாப்பிடல, ஏன்னா காலைல சாப்பிட்டது அவ்வளோ ஹெவி. இப்போ போயிட்டு மேபி சும்மா ஒரு பிரெட் ஆம்லேட்டு இல்லை டீ அது மாதிரி ஏதாவது சாப்பிட்டு ஸ்நாக்ஸ், முட்டை போண்டா இருந்தால் முட்டை போண்டா சாப்பிடலாம். முட்டை போண்டா, ஏன்னா நான் நேற்று போகிற வழியில் ஒரு முட்டை போண்டா சாப்பிட்டேன். இவனுக்கு எதுக்கு தெரியுமா இருமுறாங்க, ஏதாவது ஒரு பொண்ணு ரோட்ல பார்த்தான்னா அப்படின்றானுங்க, எல்லாம் திரும்பி திரும்பி பாக்குறாங்க சிக்னல். ஓகே, இப்போ வந்து நம்ம காப்பில் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ காப்பில் பீச்சில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் நான் காமிச்ச மாதிரி இங்கே நடுவில் வந்து ரோடு இருக்கா, அந்த சைடும் வந்து வாட்டர்ஸ் பேக் வாட்டர்ஸ் இருக்குது, இந்த சைடு இட் இஸ் பீச். ட்ரோன் ஷாட் ஒன்று நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ மொட்டு செல்லம் கொஞ்சுதே தாளா. This is how day 2 is going to end, I guess. அழகாக ஒரு சன்செட். ஆக்சுவலி இதை அழகாக பார்க்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா ஃபுல்லாகவே க்ளவுடாக இருக்குது. அண்ட் அப்படியே இந்த இடத்துல உட்காந்து we can just see the sunset. வாராத வானவில் வந்தது போலி பேச உச்சியில நீதும் ஆகாச மீனென துள்ளிடுதே ஆசை. பாய்ஸ் இது பெரிய பெரிய காரமா இருக்கிறது. காலை வணக்கம். வணக்கம். டே 3 இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஜட்டாயோ மிஸ் பண்ணிட்டோம். டே 3 அங்கேயே சுற்றுற மாதிரி பிளான். பட் நாங்கள் என்ன சொன்னோம்னா, சின்ஸ் நமக்கு வந்து திருவேண்டரத்தில் தான் வந்து ட்ரெயின் அப்படின்றனால திருவேண்டரத்துக்கே போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக திருவேண்டரத்தில் இருக்கிற மாதிரி. ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு. ரோடு பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. காட்டுறப்ப கும்முன்னு இது. வெயில் தான், பட் ஸ்டில் குட். ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு நல்ல ஸ்பாட். பேர் எழுதிட்டு போகிறேன். என்ன எழுதிங்கன்னு யாருன்னா விசிட் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. திருவேண்டரம் போகிற வழியில் இந்த இடத்துல வந்து காட்டினாங்க மட்டன் ஹோட்டல். வேறு லெவல். ஜீலா ஹோட்டல் ஃப்ரெஷ் அண்ட் ஹலால். இந்த இடத்துக்கு வந்துருக்கு. திருவேண்டரம் சிட்டி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெம்பிள் பேர் நம்ம ஆழமல்லா. அது என்னென்ன டிஸ்பிளேல காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சிவன் ஸ்டாச்சு வந்து இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். ஸோ நம்ம பாய்ஸ் இங்கேருந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும், வீட்டுக்கு பொருள்லாம் வாங்குறது. இந்த ஒரு இடத்துல வந்துருக்கோம். என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் இப்படி ஒரு ட்ரிப்பு இவ்வளோ பசங்க வருது ஃபர்ஸ்ட் டைம். பசங்க கூட நான் இந்த 3 days ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த போன வாரம் இந்த பொண்ணுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஃபேமிலிஸ் மட்டும்தான் வருவாங்க. செம்ம என்ஜாய். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. அப்போது அடுத்த முறை வந்து அவங்கள ஒன்று வந்தோம்.
டைம் ஆகி Your destination is on the left. அன்றோடு வந்த பிறகு தொடலாம் உன் பிறகு